அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 1/7/2025 சஷ்டி திதி காலை 10:21 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் காலை 8:54 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் காலை 8:54 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சந்திரன் செவ்வாயுடன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, ரத்தினங்கள் வாங்க, விதை விதைக்க, சமையல் கற்றுக்கொள்ள, சொத்து விவகாரம் பேசி தீர்க்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உண்மையாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். ஆமாங்க, நீங்கள் உங்கள் அடிமனசில் அன்பை நிறைச்சி வச்சுருக்கீங்க. அதனால தான் எல்லாரும் அழகானவங்க தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்பொழுதும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. அதனால தான் உழைச்சிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையாலும் உழைப்பாலும் அன்பை கொட்டித்தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. ஒரு காலத்தில் அவங்கள தேடி நாம் போனோம், அவங்களே இன்றைக்கி வீடு தேடி வராங்க. இது ஒரு பெரிய விஷயந்தான். வாழ்க்கையில் என்னென்னமோ இறைவன் நம்ம வாழ்க்கையில் எதையோ நடத்தி காட்டுறாரு. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய மகிமையை, பெருமையை நினைத்து இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் இந்த 7.5 சனி சும்மா விட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒரு செலவையும் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தில் திடீர் பணவரவு, செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருத்தமான ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ராசிக்கல் மோதிரம் போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் அதெல்லாம் வரும். ஏன்னா ரத்தினத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அது மாதிரி புதுவித ரத்தினங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. மதியத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்கள் பக்கம் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணுங்க. இன்றைய தினம் எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. எப்போதும் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்காதே, மாறுதலை தேடு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. அடுத்தவங்க அப்படியே ஆறுதலாக பேசிட்டாங்கன்னா அதை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட மாட்டீங்க. ஆறுதல்லாம் அந்த நேரத்துக்கு காயத்து மேலே ஏதோ களிம்பு பூசுகிற மாதிரி. ஆனால் மாறுதல் மட்டும்தான் காயத்தை நிரந்தரமாக ஆற்றக்கூடிய தீர்வு என்பதனை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மாற்றத்தை விரும்பி உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதுலேயும் உங்களுடைய யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாங்க. வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. கட்டிடக்காரகன், வாகனக்காரகன், உங்களுடைய ராசிக்காரகன் சுக்கிரன் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கலாம். வாய்ப்பு எல்லாமே கூடி வருங்க. அதே போல் இந்த அடிக்கடி செலவு வைக்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய நண்பர்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி போட்ட இடம் இப்போ கொஞ்சம் நல்ல விலைக்கு போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை இருக்குது, ஏன்னா 10ல் ராகு இருக்கிறதுனால. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களை பற்றிய ஒரு நல்ல இமேஜ் ஆஃபீஸில் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, டென்ஷன், செலவு இதெல்லாம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எந்த நிலைக்கும் போகலாம் என்ற நிலை இருந்தும் தன்னையும் ஒரு கண்ணியமான எல்லைக்குள் நிறுத்தி வாழ்பவனே உயர்ந்த மனிதனாகிறான். ஆமாங்க, தவறு செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. யார் பார்த்துட்டுருக்கா அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய எல்லையை நாம் தாண்டக்கூடாது, மீறக்கூடாது. நாம் கண்ணியமாக இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு உள் மனசுக்கு அறிவுரை சொல்லி எங்கும் எப்பொழுதும் தனக்குள்ளேயே ஒரு லட்சுமண கோட்டை வரைந்து கொண்டு சுய கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி எல்லா வேலைகளையும் முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சேருங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால வேலை சுமை இருக்குது. வேலைக்கு சாப்பிட முடியலை, அந்தளவுக்கு வேலை இருக்குது. ஆனால் அவ்வளோ வேலை பார்த்தாலும் கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் கனகனத்து கொண்டே இருப்பீங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால சாப்பிட்டாலும் சாப்பிட்லன்னாலும் எடை ஏறிக்கிட்டு போகுது, உடல் பருமனாகுது. ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் முகமெல்லாம் பூசின மாதிரி நல்லா அழகாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வெயிட்டு போட்டு பார்க்கும்போது திடீர்னு 2 கிலோ ஏறி இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, கேதோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அடிமனசுக்குள்ளார ஒரு தைரியம் அப்படியே வர ஆரம்பிச்சிருங்க. முன்னாடியெல்லாம் பெரிய விஷயமா நினச்சதெல்லாம் இப்போ சாதாரண விஷயமாக தோணும். முன்னாடியெல்லாம் இவங்கள்ட்ட பேசலாமா, உதவி கேட்கலாமா அப்படியே ஒரு தயக்கம் தடுமாற்றம் இருந்தது. இப்போல்லாம் கேட்டுருவோம், என்ன இருந்தாலும் கேட்காம விட்டு தான் நம்ம இப்படியே இருக்கிறோம். கேட்டுருவோம். இத்தனை வருஷமாக அவங்களுக்காக உழைச்சிருக்கிறோம், அவங்க கூட பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏதாவது கிடைக்கணும்ல, அதனால் கேட்டு பார்த்துடலான்னு
பெரியவர்களிடம் சில உதவிகளை கேட்பீங்க, கிடைக்கும், எதிர்பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வலிமை தரக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அலைச்சலும் டென்ஷனும் இருந்துருக்கும், கவனமாக இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பெரிய துன்பத்தை அனுபவித்த பிறகே மனிதனுக்கு சிறிய உண்மைகளெல்லாம் புலப்படத் தொடங்குகின்றன. ஆமாங்க, மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காருங்க, பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் வந்த பிறகு தான் நாம் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது, வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியுது, உண்மையை தெரிஞ்சிக்க முடியுது. அதனால தாங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் கண்ணீர் சிந்தாமல், இந்த கஷ்டம் மூலமாக நஷ்டம் மூலமாக கடவுள் எதையோ நமக்கு காட்டி கொடுக்குறாரு, ஏதோ ஒன்றை சொல்லித்தர இருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை தயார்படுத்துகிறாருன்னு எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் நேர்மறையாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது நம்மக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றும் கீழே போயிட மாட்டோம். அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வருவீங்க. செலவு கூடிகிட்டு போகுது, கடன் கூடிகிட்டு போகுது, கடமைகளும் அதிகமாகிட்டே போகுது. என்ன செய்கிறது அப்படின்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு சின்ன பயம் எட்டி பார்க்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகி ஆதரவு கொடுப்பாங்க. மறைஞ்சு கிடக்கிற சூரியனும் குருவும் திடீர்னு வெளிநாட்டு பயணத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றது, சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்கிறதுனால விஷன், கண் பார்வையை கொஞ்சம் சோதித்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாக மாறுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் கேதும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது உங்களை சொல்ல வைப்பாங்க, பேச வைப்பாங்க. இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. மதியத்துக்கு பிறகு ரொம்ப லாபமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. ஆமாங்க, வாழ்க்கை எளிமையாக இருந்தால் எந்த சுமையும் இருக்காதுங்க. மனசும் வலிமை அடையுங்க. அதே மாதிரி உயர்வான சிந்தனை இருக்கணும். என்றைக்குமே தாழ்வு மனப்பான்மை நம்மளை தாவி பிடிச்சிடக்கூடாது. உயர்ந்த சிந்தனை, உயர்வு நவிர்ச்சி இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போக முடியும். அதனால தாங்க எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே உயர்வான சிந்தனையுடன் இருக்கிறதுனால தாங்க உயரமான இடத்தை பிடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. மதியம் கிளம்ப போகிறாரு. காலையில் 8 மணி, அதாவது காலை 8:57 பூரம் நட்சத்திரத்தை விட்டு விலகிடுறார். அதனால் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு காலையிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் 8:57 ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது உத்திரம் நட்சத்திரத்தில் வராரு. காலையில் 8:57 மதியம் 3:24 வரைக்கும் உத்திரத்தில் இருப்பார்.
அதனால் மதியம் 3:24 பிறகு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கை கால் சோர்வு, களைப்பு, அசதி அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. 2-3 நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவு, முன்கோபம் அதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். சாயந்தரத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் எதை எடுத்தாலும் நஷ்டமாகுது. வேலையாட்கள் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. அஷ்டமத்து சனி வேற போட்டு ஒரு பக்கம் புரட்டி எடுக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி சாயந்தரத்துலேருந்து உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்கும். உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சலசலப்புகள் எல்லாமே விலகி சாயந்தரத்திலேருந்து சந்தோஷங்களும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மதியம் 3:24 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உதவி செய்ய அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வு இருந்தாலே போதும். உதவி செய்வதற்கான எண்ணங்கள் ஊற்றெடுத்து வந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க அழுதாலே உங்களுக்கு பிடிக்காதுங்க. அடுத்தவங்க சோகமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கு நம்மால் ஏதாவது முடியுமான்னு எங்கும் எப்பொழுதும் இறக்கப்பட்டு ஏமாறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்துக்கிட்டே இருக்காருங்க. இன்றைய தினம் மதியம் 3:24 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வர இருக்கிறாரு. உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பயணங்களின் போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. எந்த முடிவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. மற்றபடி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பணவரவும் உண்டுங்க. தள்ளி போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்மாலையும் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஆனாலும் மதியத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் வேலை சுமையெல்லாம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் மதியம் 3:24 வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது வேண்டும் என்ற தேடலில் கிடைப்பதில்லை, போதும் என்ற மனநிலையில் கிடைப்பது. ஆமாங்க, வேணும் வேணும்னு தேடிட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்காதுங்க. பரவாயில்ல, போதும், இதை வச்சு அனுசரித்து போயிடலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா, போதும் என்ற மனதுடன் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நிமிஷத்துலேருந்து மகிழ்ச்சி நம்முடைய மனதுக்குள்ளார வந்து குடிகொள்ளுங்க. அதனால தாங்க ஆசைப்படுறதெல்லாம் அளவாக ஆசைப்படணும். விரலுக்கு தகுந்த வீக்காக இருந்தால் தான் எப்பயும் நல்லது. அதை தாண்டினா விரல் தாங்காதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுது. பிள்ளைங்களும் ரொம்ப செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருமானத்தை வழிபடுத்தணும். அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். பார்க்குற வேலையில் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைக்குமான்னு தெரியலை. அதனால் புது வேலை தேடுவோம். அதே மாதிரி வேலையில் இருந்துக்கிட்டே ஏதாவது அக்கம் பக்கத்தில் கமிஷன் பேஸில் ஏதாவது வியாபாரம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க.
புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் நேற்று வந்தவங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நம்மளால் அது மாதிரி முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கம் எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதில் இந்த மதிப்பு மரியாதைக்கெல்லாம் எந்த குறைச்சலுமே கிடையாது. ஆனால் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு எதாவது கேட்க போனோம்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தேவைப்படும் போது அறிவையும் தேவைப்படாத போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்துவிட்டால் இங்கு வாழ்க்கையில் தேட வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. ஆமாங்க, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும். இந்த ஒரு வித்தையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நாம் பெருசாக ஜெயிச்சிடலாம். யார் மனசையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லார் மனசுலையும் நம்ம இடம் பிடித்து விடலாம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இப்போதெல்லாம் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் வீரம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. செல்வாக்கு உண்டு. போகிற இடத்துலலாம் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒருபடி உயருங்க. சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அல்லது புதுசாக ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சில டிசைன்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்து வைப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் முன்ன மாதிரி இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஒரு 2 கடை ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் நேர்மையாக நியாயம் விலையில் நீங்கள் விற்பனை செய்கிறீங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு வாடிக்கையாளர் கூட்டம் இருக்குது. இன்றைக்கும் லாபம் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எவ்வளோ சோகம் இருந்தாலும் நீங்கள் எதையுமே வெளியில் காட்டிக்காமல் அலுவலகத்தில் சிரிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறீங்கள, அதெல்லாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி பிடிச்சி போகுங்க. சகோதரங்களால் இன்றைக்கி நல்லது நடக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் உயர்ந்து வர ஒரே வழிதான் உண்டு, அது தன்னம்பிக்கை. ஆமாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. புது தொழில் தொடங்கிறது, அது சம்பந்தமான யோசனைகள் ஆலோசனைகள் அதெல்லாம் ஓடின்னு இருக்குங்க. இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால தாய் வழி உறவினர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க.
அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துன்னு இருக்கிறதுனால இருக்கிற வேலையில் இருக்கலாமா அல்லது மாறிடலாமாங்கிற தடுமாற்றம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய புதன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை அழகாக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி, சந்தோஷம் எல்லாமே உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனிதராக பிறந்தவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறு செய்து விடுகிறார்கள். ஆனால் மனசாட்சி இல்லாதவர்கள் மட்டுமே தொடர்ந்து அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தவறுதலாக தவறி நடந்த சில தவறுகளை உடனடியாக தகர்த்தெறிந்துவிட்டு தன்னைத்தானே திருத்தி கொள்ளும், செதுக்கி கொள்ளும் சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சின்ன சின்னதாக செலவுகள் கூடிக்கிட்டே போகுது, அலைச்சலும் இருக்குது. பெருசாக ஏதாவது சாதிக்கலான்னு பார்த்தா முடியாமலே போகுது. 3 விதமான யோசனைகள் அடிமண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. ராப்பகலாக உழைச்சி கூட எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது. எல்லா பயிற்சியும் நல்லா இருக்குன்னு பொதுவாக சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு தனிமையில் உட்கார்ந்து இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டு தான் இருப்பீங்க. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். இன்றைக்கி சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. புது பங்குதாரர்கள் வரேங்கிறாங்க, அப்புறம் வரமாட்டேங்கிறாங்களேன்னு மனசுக்குள்ளார ஒரு தவிப்பு இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் மாத வருமானம், சம்பளம் இதெல்லாம் கொஞ்சம் வசதி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா செவ்வாயும் கேதும் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு விவாதங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் நம்பியவர்கள் நம் முதுகில் குத்தினால் அது வலி மட்டுமல்ல, அது வலுவாக என்றைக்கும் மறையாமல் இருந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நம்பி நீங்கள் ஏமாந்துட்டீங்க. இப்போ யாரையும் நம்புறதுக்கு நீங்கள் தயாராகவே இல்லை. யாரையும் நான் நம்ப வேண்டாம், நான் என்னை நம்பிக்கிறேன், என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு என் 10 விரல்கள் தான் சொந்தம் அப்படின்னு எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலையும் தன் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 8:54 சந்திராஷ்டிரம் முடியுதுங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்ட நஷ்டங்கள் இன்றைக்கி இருக்காது. இன்றைக்கி காலையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:54 சந்திராஷ்டிரமம் தொடங்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி விஐபிகள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்னதாங்க இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
வியாபாரத்திலையும் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாகவும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தொலைந்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாதீர்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எது கிடைக்குதோ அதை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக வச்சு பாதுகாப்பீங்க. தொலைஞ்சி போனது தொலைந்ததாகவே இருக்கட்டும், ஆனால் கையில் கிடைத்திருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் அதை தக்க வைத்து கொள்ளலாம்ங்கிற ஒரு தைரியத்தோடு எங்கும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. நண்பர்களும் தேடி வந்து உங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்வாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால தப்பே பண்ணாமல் வீண் பழியெல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். என்னை பார்த்தா அது மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க, என்னை போயா இது மாதிரிலாம் பேசிக்கிறாங்க, நான் எந்த பாவமும் அறியாதவன், ஆனால் என்னை போய் இப்படிலாம் சொல்லிக்கிறாங்களே, என்னை போய் இது மாதிரிலாம் பழி சுமத்தி பேசுகிறாங்களே, என் மேலே இப்படியெல்லாம் வீண் பழி சுமத்துறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் வேதனைப்பட வேண்டிய சூழல் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் போய் வேதனைப்படுவாங்களா? சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும். நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம உள் மனசு என்ன சொல்லுது, அதை கவனிங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த கடவுளாலே முடியல, நம்மளால் முடியுமா? யோசித்து பாருங்கள். நேரம் இருந்ததுன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போய் பார்த்துட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச சில உதவிகள்லாம் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஆனால் எது வந்தாலும் கையில் தங்காது, அப்படியே உருட்டி ஓடிக்கிட்டே இருக்குது. செலவுக்கு அடுத்ததாக தேட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் திணறிக் கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் செலவு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடம் மட்டுமல்ல, வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பலன் சொல்வதற்கு மட்டுமல்ல, வானத்திலே சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோள்கள், நட்சத்திரங்கள், அதனுடைய அந்த மின்காந்த அலைகள், அது எந்த அளவுக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடம் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. அது கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு விஞ்ஞான கலையாக இருக்குதுங்க. பொதுவாக சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? 3 நாளைக்கு மேலே நம்ம மருந்து சாப்பிடக்கூடாதா? அல்லது 3 நாளைக்கு மேலே நம்ம ஒருத்தவங்க வீட்டில் தங்கக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள், அந்த பழமொழிகளுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குதுங்க. விருந்து 3 நாள் அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 கிழமைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த 3 கிழமைகளில் நாம் ஒருத்தவங்க வீட்டில் முதல்ல போய் சாப்பிட்டோம்னா அந்த உறவு நீடிக்கும், நிலைக்கும். அந்த 3 நாட்கள் நமக்கு தொடர்ந்து அந்த இரு குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதாக இருக்கும். அதை தான் விருந்துன்னா 3 நாள். அந்த 3 நாளில் என்றைக்கு வேணாலும் ஒரு நாளில் போய் ஒருத்தவங்க வீட்டில் முதலாக போய் கை நினைக்கலாம், சாப்பிட்லாம். மருந்து 3 நாள் அப்படின்னா என்ன? 3 நாளைக்கு மேலே மருந்து சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் கிடையாது. ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த 3ம் ஆண் நாட்கள், ஆண் ஆதிக்க நாட்கள்.
அதனால் இந்த 3 ஆண் ஆதிக்க நாட்களில் நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக குணமாகும், நோய் அழியும், ஆரோக்கியம் வளரும். அதுக்காக தான் அந்த மருந்து 3 நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு கண் மட்டும் இருக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கடுத்தது வந்து தேய்பிறை திங்கட்கிழமை. இந்த 2 கிழமைக்கு வந்து ஒரு கண் தான் இருக்கும். அந்த கிழமைக்கு வந்து வலிமை சற்றே குறைவு, அதாவது பார்வை வலிமை வந்து சற்றே குறைவு. அதனால தான் வந்து அந்த 2 கிழமைகள் வந்து ஒரு கண் பார்வை மட்டும் உள்ள கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி 2 கண் உள்ள கிழமைகள், அதாவது 2 கண் பார்வையும் உள்ள கிழமைகள் அப்படின்னா ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் எது எது பார்த்திங்கன்னா வளர்பிறை திங்கள் கிழமை, அப்புறம் வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் வந்து 2 கண்ணும் உள்ள பூரணமான நாட்கள், முழுமையான நாட்கள். அந்த முழுமையான நாட்களில் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது அது வளர்ந்து கொண்டே போகும், அதை நல்ல விஷயங்கள் பெருகி கொண்டே போகும், அதில் எந்த குறையுமே இருக்காதுங்க. அதே நேரத்தில் அதாவது குருட்டு நாட்கள் அப்படின்னு சில கிழமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமைகள் வந்து குருட்டு கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்வை குறைபாடு உள்ள கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பார்வை குறைபாடுள்ள இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைலாம் வந்து மற்ற விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பொருளை விற்கிறது, அதுக்கடுத்தது வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறது, அல்லது வந்து விவகாரங்களை வந்து பேசி முடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த கிழமைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தர்மத்தின் வழியில் செல்வதற்கு பதிலாக மற்ற வழிகளில் செல்வதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அதாவது தகராறு பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த 2 கிழமை வந்து கொஞ்சம் உருப்படியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சில நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூலில் தான் அதிகமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சமஸ்கிருத நூல், தமிழில் மொழிபெயர்க்கும் போது சில தவறுகள்லாம் அதில் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் அந்த மொழியில் நாம் படிக்கும்போது பல விஷயங்கள் அதில் வந்து முழுமையாக நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகிறதுங்க. அதனால் பெரியவங்க இதெல்லாம் வந்து நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நாய்படாத பாடும்பாங்க, செவ்வாய்க்கிழமை வெறுவாயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சில பழமொழிகள் வந்து நடைமுறையில் சில அனுபவபூர்வமாக சிலர் வந்து அனுபவித்து சொல்லியிருக்காங்க. அப்போ 2 கண்ணும் உள்ள நல்ல கிழமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்பிறை திங்கள் கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் வந்து 2 கண் பார்வை உள்ள, அது ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள கிழமைகளாக இருக்குதுங்க. அதனால் நாம் கிழமைகளையும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த கிழமையில் என்ன திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொண்டு அப்புறமாக நாம் வந்து நல்ல நாட்களை எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டுங்க. ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட வித்தைங்கிறதுனால தான் இதில் நிறைய கணக்குகள் இருக்குது. அந்த கணக்குகளை வந்து நாம் பயன்படுத்தி, அந்த டிகிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தி எல்லாம் செய்யும் பொழுது நாம் வச்ச குறி தப்பாமல் ஜெயிச்சிட முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் அருமையான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.